வெல்கம் டு அருள்வர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பகோணத்தில் இருக்கிற வெள்ளை விநாயகர், இவருக்கு ஏன் வெள்ளை விநாயகர்னு பேர் வந்தது? இந்திரனால் உருவாக்கப்பட்ட விநாயகர்னு சொல்கிறாங்க. நம்ம இந்து புராணத்தில் தொடர்பு இருக்கிற இந்த விநாயகர் கும்பகோணத்துக்கு எப்படி வந்தார், இந்திர பகவான் ஏன் இவரை உருவாக்குனார், இதை பற்றி எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சுவாமிமலை பக்கத்தில் இருக்கிற திருவலஞ்சுழின்ற கிராமத்தில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. இந்த கோவில் ஒரு சிவாலயம். இந்த சிவாலயத்தில் கபர்தீஸ்வரர் தான் ஒரு முக்கியமான ஒரு சுவாமியாக இருக்கார். ஆனால் மக்களை வெகும் விரும்பத்தையாக இந்த கோவிலில் இருக்கிறது அந்த வெள்ளை விநாயகர் தான். அந்த வெள்ளை விநாயகர் எப்படி இங்கே வந்தாருன்னு தெரியுமா? நம்ம இந்து புராணத்தில் சொல்லப்பட்ட பார்க்கடல் கடையிற கதை. ஒரு பக்கம் அசுரர்களும் இன்னொரு பக்கம் தேவர்களும் மந்திர மலையும் வாசுகி பாம்பையும் கயிறாக பயன்படுத்தி பார்க்கடல் கடையை தொடங்கினாங்க. ஆனால் பல தடைகள் வந்தது. இந்திர பகவானுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டு தான் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும். அதனால இந்திர பகவான் என்ன செய்தாருன்னா, கடலில் இருக்கிற அந்த கடல் நுரையை எடுத்து அதில் ஒரு விநாயகரை செஞ்சு வழிபட்டார். அதுக்கப்புறம் தான் பார்க்கடல் கடைந்து அந்த ஆதிகால விஷயத்தை எடுத்து சிவபெருமான் உண்பார்ல, அந்த கதையில் தான் அமிர்தமும் கிடைத்தது. இந்த பார்க்கடல் கடையும் போது கிடைச்சது தான் காமதேனு பசு, ஐராவத வெள்ளை யானை, கற்ப விருட்ச மரம், செல்வத்துக்கே அதிபதியான லக்ஷ்மி தேவி. இது எல்லாமே பார்க்கடலில் கரையும் போது தான் தோன்றியது. ஒரு நாள் அந்த விநாயகர் சிலையை எடுத்துக்கின்னு இந்திர பகவான் கும்பகோணத்துக்கு வந்தார். வந்து நீராடி நிற்கும்போது ஒரு சிறுவன் கையில் அந்த சிலையை கொடுத்துட்டு போனார். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, சிவபெருமான் தான். சிவபெருமான் அந்த விநாயகரை நிலத்தில் வச்சுட்டு கிளம்பிட்டார். ஆனால் இந்திர பகவான் வந்து பார்க்கும்போது விநாயகர் சிலை எடுக்க முடியல. அதனால் விநாயகருக்கு அங்கே பிரதிஷ்டை செய்து அங்கே ஒரு கோவிலை கட்டிட்டார். அதனால தான் அந்த கோவிலுக்கு திருவலஞ்சுழின்னு ஒரு பெயர் பெற்றதாகவும் நம்ம புராண கதைகளில் சொல்லப்படுது. இந்த கோவிலில் இருக்க விநாயகருக்கு எந்த ஒரு வகையுமான தண்ணீர், பால், நெய் ஊற்றி அபிஷேகமெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவர் வந்து கடல் நுரையினால் உருவாக்கப்பட்டவர்னால இவரோட வெள்ளை திருமணியை பாதுகாக்கிறதுக்கு பச்சை கற்பூரத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பூ கூட டைரெக்டாக வந்து விநாயகருக்கு சாத்த மாட்டாங்க. அதனால் அவரோட திருமணியை பாதுகாக்கிறதுக்கு இந்த கோவிலில் மூலவராக வந்து சிவபெருமான் தான் இருக்கார். இந்த வெள்ளை விநாயகரை சுவேத விநாயகர்னும் சொல்லுவாங்க. நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன், ஆனால் நல்லா இருக்கும். நீங்களும் வந்து இந்த கோவிலுக்கு போங்க. கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கிற திருவலஞ்சுழியில் இருக்க வெள்ளை விநாயகர் சுவாமிமலை பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து கர்ப்பரக்ஷாம்பிகை கோவில் 3 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது. இந்த கோவிலில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோலாகலமாக விழாவாக நடைபெறும். நம்ம விநாயகரை கல்லில் செதுக்கியோ மண்ணில் செய்தோ மஞ்சளில் பிடிச்சும் தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த விநாயகர் கடல் நுரையினால் செய்யப்பட்ட ஒரு அதிசய பொக்கிஷம் நமக்கு. இவரை வழிபடுங்க, நல்லதே நடக்கும். மீண்டும் உங்களை இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த கடையில் பார்த்துக்கிறேன். மறக்காமல் நம்ம அருள்வர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.